வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, சசிகலா அம்மையார், அதாவது சின்னம்மையார் அழைக்கக்கூடிய சசிகலா அம்மையார் பார்த்தீங்கன்னா, புதிய கட்சி தொடங்குவதற்காகவும், தன்னோட பொதுக்கூட்டம் செயல்படுத்துறதுக்காக இன்னைக்கு பந்தக்கால் ஊனியிருக்காங்க. அவங்க வந்து பசும்பொன்ன நடத்துறதா தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா நான் இதுக்கு முன்னாடியே சொன்னது தான். அவங்க வந்து முக்குளத்தூர் ஓட்ட மட்டும் தான் வந்து ஒரு குறிக்கோளா வச்சு வராங்க. அதாவது நான் தப்பு சொல்லல. கண்டிப்பான முறையில சசிகலா அவர் வந்து வரலாம். ஏன்னா யார் யாரும் நம்ம சமுதாயத்தை பயன்படுத்தும்போது, நீங்க நம்ம சமுதாயம் சேர்ந்தவங்க கண்டிப்பான முறையில நீங்க நம்ம சமுதாயத்தை வச்சு வாங்க. பட் இருந்தாலும் நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஓபிஎஸ் அண்ணனா இருக்கட்டும், டிடிவி அண்ணனா இருக்கட்டும், ஒரு ஐநாராவ் அண்ணனா இருக்கட்டும், இப்போ நீங்களா இருக்கட்டும், நீங்கள் 4 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தோட ஒரு முகமாக தெரிவிங்க. நீங்கள் 4 பேருமே எதாவது பண்ணீங்கன்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியல. அந்த சமுதாயத்துக்கு எதாவது பண்ணீங்கன்னு தெரியல. பட் நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தை மட்டும் குறிக்கோளாக வச்சுட்டு வரனால சின்னம்மாருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். நீங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்காக கண்டிப்பான முறையில் தென் மாவட்டத்தில் கண்டிப்பான முறையில் நீங்கள் முறையான முறையில் போட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு 5லேருந்து ஒரு 20 தொகுதி கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணலாம். வின் பண்ணாலும் நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தை வந்து என்றைக்குமே கைவிடக்கூடாது அப்படின்றத நான் அந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன். உங்களை நம்பி நாங்கள் எங்கள் மக்களும் ஓட்டு போடுவாங்க கண்டிப்பான முறையில். நீங்கள் இந்த மக்களை கைவிட்டுறாதீங்க. ஓட்டுக்காக மட்டும் எங்களை பயன்படுத்தாமல் எங்களுக்குரிய அங்கீகாரத்தையும் பெற்றுத் தருகணும் அப்படின்றத அந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.